அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு மனிதன் வாழ்க்கையை வெறுத்து போய் மாலை நேரத்துல ஒரு குளக்கரை ஓரமாக அமர்ந்திருந்தானா. அவன் அமர்ந்திருந்த நேரத்துல அவனுக்கு அருகில ஒரு சாக்கு மூட்டை இருந்தது. என்ன ஏது என்று பார்க்கிற நேரத்துல கூழாங்கற்கள் அந்த சாக்கு மூட்டையில நிறைய இருந்திருக்கின்றன. சரி, என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு கூழாங்கல்லை எடுத்து அந்த குளக்கரையில வீசுகிறான். அந்த கூழாங்கற்கள் மாலை நேரமானதால் அந்த சூரிய ஒளியில பட்டு அந்த தண்ணியில மிதந்து சென்று கடைசியில விழுவதை பார்த்தவனுக்கு சந்தோஷம். அடுத்த கல்லை எடுத்து வீசுகிறான். அதே மாதிரி சூரிய ஒளியில பட்டு மின்னிக்கொண்டே அந்த கூழாங்கற்கள் தண்ணியில பயணம் செய்து கடைசியில விழுகின்றன. இப்படியாக அந்த சாக்கு மூட்டையில் இருந்த அனைத்து கூழாங்கற்களையும் அவன் வீசி எறிந்து விடுகிறான். கடைசியில ஒரே ஒரு கல், அந்த கல்லை எடுத்து வீசுவதற்கு முன்பாக சரி, இந்த ஒரு கல்லை நம்ம ஞாபகமா வச்சுக்கலாம், அந்த சாக்கு மூட்டையில இருந்த எல்லா கல்லையும் நம்ம வீசிட்டோமே அப்படி என்று அந்த ஒரு கூழாங்கல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்று தன்னுடைய வீட்டுல விளக்கு மாடத்துக்கு பக்கத்துல அந்த கூழாங்கற்களை இவன் வைத்து விட்டு வீட்டிற்கு சென்று விடுகிறான். தினமும் விளக்கு ஏற்றுகிற நேரத்துல அந்த கூழாங்கல்லில் இருந்து ஒலி கீற்றைகள் வருவதை இவன் பார்ப்பான். சரி, ஏதோ கூழாங்கல் ஒளி வீசுகிறது என்று இருந்து விடுகிறான். அவனுடைய வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் வருகிறார். மாலை நேரமான உடனேயே அந்த விளக்குக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கூழாங்கல்லில் இருந்து ஒளி வீசுவதை கண்ட அந்த விருந்தாளி அது என்ன கல், கொடுங்கள் என்று அந்த கல்லை கேட்கிறார். அந்த கல்லை எடுத்து பார்த்து விட்டு சோதனை செய்து விட்டு இந்த கல் ஏது, இந்த கல்லை நான் விலக்கி வாங்கி கொள்ளலாமா அப்படி என்று கேட்க, அந்த வீட்டு உரிமையாளர் ஏன் என்ன ஆச்சு, இந்த கல்லுல என்ன அப்படி விசேஷம் என்று கேட்கிற நேரத்துல உங்களுக்கு தெரியாதா, இந்த கல்லு உண்மையாகவே விலை மதிப்பெற்ற ஒரு வைரக்கல், இது உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படி என்று கேட்க அந்த வீட்டு உரிமையாளருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. காரணம், ஒரு சாக்கு மூட்டை முழுவதும் அவனுக்கு இந்த வைரக்கற்கள் இருந்தது. அனைத்தையுமே சேறுகள் நிறைந்த அந்த குளத்திலேயே வீசி எறிந்தது இவனுக்கு நினைவுக்கு வருகிறது. ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு மூட்டை வைரக்கல்லையும் எடுத்துட்டு நான் பெரிய செல்வந்தனா இருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டானா. அன்பு மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான் வாய்ப்புகள் ஒரு சில நேரம் தான் வரும். அதிர்ஷ்டம் என்பது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இல்லை. வாய்ப்புகள் வர நேரத்துல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கடின உழைப்போடு விடாமுயற்சியோடு வாழ்ந்தால் வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.